கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் உற்சாகமாய் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷமாகவும் ஒரு நம்பிக்கையின் வருஷமாகவும் இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு வருஷமாகவும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய வருடத்திலே உங்களை நேரடியாக இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ மேடு பள்ளங்கள், எவ்வளவோ முட்பாதைகளை கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆனாலும் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து மீண்டு புதிய வருஷத்திற்குள்ளால் வரக்கூடிய கிருபையும் கொடுத்தார் அல்லவா? அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த முதல் நாளிலே உங்களுடைய முழு குடும்பத்தையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு முன்னால் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறவர், உங்கள் குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்ன ஆண்டவர் இந்த வருஷத்து 2025 வருஷத்தின் முதல் நாளிலே உங்கள் குடும்பத்தை அப்படியே தன்னுடைய நேச மார்பில் அணைச்சி அழகாக ஆசீர்வதிக்கிறதை என் தரிசன கண்களில் கண்டு கர்த்தரை துதிக்கிறேன். 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிள்ளைகளை இயேசு ஆசீர்வதிக்கும்படி பெற்றோர்கள் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்களை ஆண்டவர் அனைத்து ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த நாளிலும் உங்களை முழு குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து இந்த நேரத்தில் நிறுத்துங்க. உங்கள் விசுவாச கண்கள் மூலமாக ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்குற நேரத்தில் கணவன் மட்டும் இருக்கலாம், மனைவி மட்டும் இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி இருக்கலாம், பிள்ளைங்க பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் பல இடங்களில் திருமணம் செய்து கொடுத்திருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய முழு குடும்பத்திற்குரிய ஒரு ஆசீர்வாதமான மங்கள வார்த்தை இந்த 1ஆம் தேதி முதல் நாளிலே கர்த்தர் இந்த வருஷத்திற்காக உங்களுக்கு கொடுக்கிறார். எனவே உங்கள் முழு குடும்பமும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் கேட்குறது மாதிரி உங்கள் விசுவாச கண்களில் நீங்கள் கண்டு ஆண்டவரை துதியுங்கள். இந்த வருஷம் முழுவதும் உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் நன்மையும் கிருபையும், இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். உங்களுடைய எல்லா காலி பாத்திரங்களை நிரப்பி அற்புதம் செய்வார். குடும்பங்களை உருவாக்கினவர் கர்த்தர். ஏதேன் தோட்டத்திலே முதல் அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே நிகழ்த்தினவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி இருக்கிற இந்த புதிய வருஷம் முழுவதும் இயேசு உங்கள் வீட்டில் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டே இருப்பார். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். என் இயேசுவை உங்கள் வீட்டிலே தக்க வைத்து கொள்ளுங்கள். என் இயேசுவை உங்கள் வியாபார ஸ்தலத்திலே தக்க வைத்து கொள்ளுங்கள். என் இயேசுவை உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய தொழிலிலே நீங்கள் தக்க வைத்து கொள்ளுங்கள். மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த புதிய வருஷத்திலே செய்ய போகிறார். சரி, இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாருன்னு அவளோடு எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதோ என்னோடு சேர்ந்து வேதத்தை எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எத்தனை சந்தோஷம்! ஆண்டவர் புதிய வாசலை உங்களுக்காக திறக்கிறாராம். அதுவும் எப்படிப்பட்ட வாசலாம்? ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு திறக்கிற ஒரு வாசலை ஆண்டவர் வைக்கிறாராம். பொதுவாக சில கம்பெனிகளை சீல் வைக்கும்போது, அரசாங்கம் சீல் வைக்கும்போது, கம்பெனியோ வீட்டை சீல் வைக்கும்போது அவங்க வச்ச சீலை யாரும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பூட்டை போட்டுட்டு அதில் துணியை சுற்றி அதில் ஏதோ ஒரு அரக்கு மாதிரி ஒரு பேஸ்ட்டை வச்சு அரசாங்க முத்திரையை போட்டுட்டு இது அரசாங்கமே வந்து தான் திறக்கணுமே தவிர வேறு யாரும் திறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சீல் வைப்பாங்க.
உலக முத்திரை அதில் போடப்படும். உலக அரசாங்கத்தினுடைய முத்திரை போடப்பட்டிருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் யாரும் அதுக்கிட்டே போக முடியாது. அந்த அரசாங்கமே வந்து திறந்தால் ஒழிய அது யாரும் திறக்க முடியாது. அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், அரசாங்கம் சீல் வச்சா சீல் வச்சது தான். உலக அரசாங்கத்தினுடைய சீலுக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா, இன்றைக்கி பரலோக அரசாங்கம் உங்களுக்காக ஒரு வாசலை அப்படியே திறந்து வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் சீலை வச்சு இதை யாரும் பூட்டக்கூடாது, நான் திறந்தது தான் அப்படின்னு வச்சுட்டா யாரும் அந்த ஆசீர்வாத வாசல்களை உங்களுக்கு பூட்ட முடியாதபடிக்கு கர்த்தர் சீல் வச்சு, ஸோ உங்களுக்கு நீ நிரந்தரமான வருமானம், நிரந்தரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் கொடுப்பார். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் விசுவாச கண்கள் அதை அப்படி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக இன்றைக்கி இந்த புதிய வருஷத்தில் ஒரு புதிய வாசலை திறக்கிறாரு. திறந்து 2 டோரையும் அப்படியே வச்சுட்டு 2 சைடில் 2 சீலை வச்சு ஒருவரும் அந்த வாசலை மூடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை பாதுகாப்பார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எத்தனை சந்தோஷமாக இருக்குது யோசித்து பாருங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். சரி, இந்த வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகள், உன்னுடைய முயற்சிகளை நான் அறிந்திருக்கிறேன். கடந்த நாட்களில் நீ எடுத்த முயற்சிகள் நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீ எடுத்த நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாமே இடி விழுந்த மாதிரி விழுந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை, உன் முயற்சிகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது. உன் பிரச்சனையை நான் பார்த்துட்ருக்கிறேன். உன்னுடைய செயல்பாடுகளை நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது. இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் கடந்து வரும் பொழுது வெறும் 500 ரூபாயோடு நீ உள்ளே வந்திருக்கலாம், இல்லை எம்டி பாக்கெட்டோடு கூட நீ வந்திருக்கலாம். நிரப்புகிற ஆண்டவரை நம்பி புதிய வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்கிற அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இந்த வருஷத்தில் உன்னுடைய காலி பாத்திரங்க, காலி பேங்க் அக்கௌண்ட்டு, காலியாக இருக்கிற மணி பர்ஸு, காலியாக இருக்கிற நகைப்பட்டி எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளில் நிரப்புவார். உன்னுடைய பொக்கிஷ சாலையை என்னை நிரம்பி வழிய பண்ணும்படிக்கு பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை கர்த்தர் உனக்காக திறப்பார். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோடு உள்ளே வந்திருக்கிற புதிய வருஷத்தில், கொஞ்சம் பணத்தோடு உள்ளே வந்திருக்கிற, ஒரு கொஞ்சம் தாளந்து திறமையோடு உள்ளே வந்திருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், என்னுடைய நாமத்தை நீ விசுவாசிக்கிறபடியினாலே ஏதோ இந்த வருஷத்தில் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது. அன்றைக்கு கிதியோனை ஆண்டவர் அழைத்து அவனை கொண்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டை செய்து முடிக்க ஆண்டவர் தீர்மானித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய மீதியாருடைய கையில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க ஒரு சாதாரண மனுஷன் கிதியோனை தேர்ந்தெடுத்தார். 12 கோத்திரத்தில் இந்த மனாசே கோத்திரம் தான் ரொம்ப சின்ன கோத்திரம். அந்த மனாசே கோத்திரத்திலையும் ரொம்ப சின்னவன் இந்த கிதியோன். அவர் பயந்தாங்கொள்ளினே வச்சுக்கலாம். தன்னை குறித்து தனக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவன், ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவன். அவனை கர்த்தர் போய் சந்தித்து, நீ தான்டா இந்த பெரிய காரியத்தை செய்ய போகிறேன்னார். இன்றைக்கி ஒருவேளை என்னால் எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு அதுக்கு தாளந்து இல்லை, திறமை இல்லை, நான் சின்னவன், எனக்கு வசதி இல்லை, எனக்கு அதுக்குள்ளே அனுபவம் இல்லை, படிப்பு இல்லை அப்படின்னு யார் தாழ்வு மனப்பான்மையில் கிடக்கிறீங்களோ, இந்த புதிய வருஷத்தில் உங்களுடைய நாள் இன்னைக்கு ஆரம்பிக்குது. உங்களை தான் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு வேணும்னு சொல்லி எடுக்கிறார். உங்களை தான் எடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆகாதென்று வெறுத்து கடந்த வருஷத்தில் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி போட்டாங்களோ அவங்கள ஆண்டவர் அப்படியே தெரிந்தெடுக்கிறார். நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களை தெரிந்தெடுக்கிறாரு. நீ ஊழியத்தில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை தெரிஞ்செடுத்து உன்னை பார்த்து சொல்கிறாரு. நியாயாதிபதிகள் 6:14 சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த புதிய வருஷத்தில் உன்னை இன்னைக்கு முதல் நாளில் பிளஸ் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ளால் ஆண்டவர் அனுப்புகிறாரு. தைரியமாக போ, நான் உன்னை அனுப்புகிறேன். ஆண்டவர் அனுப்புனா சும்மா எல்லாம் அனுப்ப மாட்டார். தாளந்துகள்,
திறமைகள், வல்லமைகள், வரங்களோடு கூட உன்னை இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் பிளஸ் பண்ணி இந்த புதிய வருஷத்துக்குள்ளால் அனுப்புகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கேட்குறாரு. எத்தனை பேருக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. என்னை ஆண்டவர் பிளஸ் பண்ணி இந்த புதிய வருஷத்தில் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. சாதாரண கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உங்கள்கிட்ட என்ன பலன் இருக்கோ இந்த சின்ன ஸ்ட்ரென்த்தோட போ, ஏன்னா நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கையிலிருந்து நீ விடுவிப்பாய். உன் கூட இருந்த அந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். என்ன நடந்தது? அந்த கிதியோன் சாதாரண மனுஷன், பெரிய முதல மாதிரி இருந்த பெரிய மீதியானுடைய கைக்குள்ள போய் சிக்கியிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எளிதிலே மீட்டு கொண்டு வந்தான். அது ஒரு பெரிய சவால் நிறைந்தது தான். ஆண்டவர் சொல்கிறாரு, சவால் நிறைந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, இந்த வருஷத்தில் நீ எளிதாக அதை சுதந்திரிக்க, அதை மீட்டு கொள்ள, அதில் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். நிறைய படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரியில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நிறைய அரியர்ஸ் வச்சுருக்கிறார். இந்த சப்ஜெக்ட் என்னால் முடிக்கவே முடியாது, இந்த மேத்ஸ் சப்ஜெக்டில் நான் பாஸ் ஆகவே மாட்டேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் எனக்கு வரவே வராது, கெமிஸ்ட்ரி பேப்பரை எடுக்கவே மாட்டேன், தமிழ் பேப்பர் எனக்கு பாஸ் ஆகவே ஆகாது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், முடியாததை முடித்து காட்டுகிற அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்குள்ளே வைக்கிறார். ஒரு முறை 28 அரியர்னு நினைக்கிறேன், ஒரு தம்பி 28 அரியர் வச்சுட்டு அவன் சொல்கிறான், என்னால் இதுக்கு மேலே டிகிரி முடிக்க முடியுன்ற நம்பிக்கை இல்லை, நான் ஒரு என்ஜினியர் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, அதனால் ஏதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு டிரைவராக போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ரொம்ப மனம் நொந்து போய் ஒரு தம்பி என்னை பார்க்க வந்திருந்தான். ஏதாவது ஒரு லைசன்ஸாவது எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு வேலையில் செட்டில் ஆகிடணும், என்னால் இதை முடிக்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், முடியாததை முடித்து காட்டுகிற ஆண்டவரை தேடி நீ வந்திருக்கிற, நீ லைசன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நீ ஒரு டிரைவர் வேலைக்கு போகிறதா இருந்திருந்தேன்னா நீ இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் தான் உன்னை கொண்டு வந்திருக்காரு. நீ ஒரு டிரைவர் ஆகிறது தேவனுடைய திட்டம் அல்ல, நீ ஒரு பெரிய என்ஜினியர் ஆகி கஷ்டப்படுற உன் குடும்பத்தை நீ கை தூக்கி விடுறதுக்கு கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீ சும்மா ஒன்று இங்கே வரல தம்பி, ஆண்டவர் தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி உன்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இன்றைக்கு உனக்கு ஞானத்தினாலும் அறிவினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்புகிறார். சகல விதமான வேலைகளையும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினாலே பெசலேயேலை நிரப்பின ஆண்டவர் எல்லா கொஸ்டினுக்கும் ஏற்ற பதிலை யூகித்து எழுதுகிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினாலே உன்னை நிரப்புகிறார் கில்பர்ட் அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை பிளஸ் பண்ணி இப்போ இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒரே மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி அத்தனை மீதியானியர்களை முறியடித்த கிதியோனுக்குள் இருந்த ஆண்டவர் நான் சொல்கிறேன், ஒரே டேக்கில் ஒரே அட்டம்ப்டில் எல்லாம் நீ கிளியர் பண்ணுவோம், நான் உனக்கு உதவி செய்வேன். அவனுக்குள்ளால் ஒரு விசுவாசம் பிறந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது வரைக்கும் முட்டிக்க மாட்டேன்னு சொன்ன அவனுக்கு இப்போ ஆண்டவருடைய வார்த்தையும் நான் உன் கூட வர்றேன்னு சொன்ன அந்த தைரியமும் ஆனால் விசுவாசத்தோட புறப்பட பண்ணிச்சு. சில வாரங்கள் தான் இருந்தது எக்ஸாம்ஸுக்கு. அவன் போய் நல்ல கடினமாக உழைச்சி ஒரே டேக்கில் எல்லா அரியரையும் பாஸ் பண்ணி இன்றைக்கி அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு பெரிய என்ஜினியராக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனியில் கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லுகிறதிலே ஒரு ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிறார். என்னை எப்படி 2024 முடிந்ததை உடனடியாக 2025 உன் கண் முன்னாலே ஆரம்பிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்தாரோ, அதே போல் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன காரியத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் உனக்கு திறந்து கொடுத்து உன்னை ஒரு பெரிய சாதனையாளராய் உருவாக்குவார். உனக்குள்ளே என் இயேசு இன்றைக்கு வந்து தங்க விரும்புகிறார். இனி நீ தனியாக செயல்பட்டு தோல்வியிலே விழுந்து விடாதே. நீ தனியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்னு நினைக்காத. இயேசுவை உன்னோடு கூட வைத்துக்கொள். அன்னைக்கு மோசே சொன்னான், ஆண்டவரே நீர் என்னோடு கூட அவள் வருகிறபடியினால் நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வருகிறபடியினால் நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆம்,
இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் சொல்ல, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட வருகிறபடியினால் நான் விசேஷித்தவன் சொல்லி ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டே போங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்வார். சரி, ஆண்டவர் பூட்டப்படாதபடிக்கு திறக்கிற ஆண்டவர் இன்றைக்கு என்னென்ன வாசல்களை திறந்து வைக்கிறார்? முதலாவது, உன்னுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வாசலை திறந்து கொடுத்து அவர்களை தன்னோடு கூட இழுத்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ, அது உன் பிள்ளையாக இருக்கலாம், உன் புருஷனாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் வாழ வந்த மருமகளாக இருக்கலாம், இல்லைன்னா மருமகனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ரட்சிப்பின் அந்த மார்பு இப்பொழுது உங்களுக்காக திறக்கிறது. ரட்சிப்பின் கரங்கள் உங்களுக்காக திறந்து, நானே வாசல், மகனே வா, மகளே வான்னு உங்களை கூப்பிட்றாரு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போது, இதோ நான் வர்றேன் ஆண்டவரே, நான் இருக்கிற நிலைமையில் வர்றேன், நான் இருக்கிற இந்த பாவத்தோடே வர்றேன், என்னை கழுவும் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் என்னை புது படைப்பாய் மாற்றும் என்று சொல்லி நீங்கள் எத்தனை பேர் உங்கள் விசுவாச கண்களில் 2 கரங்களை விரித்து வைத்திருக்கிற இயேசுடைய கரங்களுக்குள்ளால் வருகிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். அவர் சொல்ல, நானே வாசல், என் வழியாய் ஒரு மனுஷன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்படின்னா அவனுக்கு உள்ளான ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களும் உண்டு, அவனுக்கு வெளியரங்கமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நான் கொடுத்து அவனை ஓஹோன்னு பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இளைய குமாரனைப் போல ஊதாரியாய் சுற்றித் திரிகிற உன் பிள்ளைக்கு அவன் இருக்கிற இடத்துல இன்றைக்கு கர்த்தர் அவனை சந்திக்கிறார். உணர்வற்று கிடந்த அவனுடைய இருதயத்தில் இப்பொழுது ஒரு உணர்வை கொடுக்கிறார். தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்க வைக்கிறார். எந்த மனைவிமார்கள் புருஷனை விட்டு பிரிந்து இன்றைக்கு என் கையில் பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, வேலை இருக்குது, நீ எனக்கு வேண்டான்னு போனாங்களோ, அந்த மனைவியை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கிறார். உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருவார். ஒருவேளை தன்னிடத்தில் இருக்கிற பெருமையின் நிமித்தம் ஒருவேளை மனைவியாகிய உன்னை துரத்தி விட்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த புருஷன் உன்னை தேடி வந்து, நீ எனக்கு வேணும். இப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த நாளிலே, முதல் நாளிலே கர்த்தர் நடத்த விரும்புகிறார். நீங்கள், ஆண்டவரே என் மனைவி எனக்கு வேணாம் ஆண்டவரே, எப்படியாவது அவளை திருத்திட்டு வந்துருக்கு, ஒரு வார்த்தை சொல்லு, டக்குன்னு போய் தூக்கிட்டு வந்துடுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் பறந்து காக்கிற பட்சியை போல பறந்து சென்று இஸ்ரவேலுக்கு ஆதரவாக அவர்களை காத்து தப்ப பண்ணி அழைத்து கொண்டு தூக்கி கொண்டு வருகிறவர். அவர் தூக்கி கொண்டு வந்து கொடுத்துருவார். ஆண்டவரே என் புருஷன் எனக்கு வேணும், இந்த 1ஆம் தேதி ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கிறேன் ஆண்டவரே, அவரை ஒரு புது மனுஷனாக மாற்றி எனக்கு தாங்க. ஆண்டவர் கொண்டு வருவார். ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகள் மேலும் இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி கர்த்தர்களை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய மண்டலத்தில் பிந்தி கிடக்கிற அவர்களை ஆண்டவர் கட்டாயம் முந்தி கொண்டு வருவார். அன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருந்த அந்த சவுலை பவுலாய் மாற்றின ஆண்டவர், உங்கள் வீட்டில் எத்தனை தீவிரவாத சவுல்கள் இருந்தாலும் அத்தனை சவுல்களையும் கர்த்தர் இன்றைக்கு பவுலாக மாற்றப் போகிறார். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:26 சொல்லுகிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளால் இருந்துட்டு வெளியே பூட்டு போட்டு நீ அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு பிசாசன் உங்களை உள்ளே வச்சு, அது ஜெயிலில் வச்சிருக்கலாம், சிறையிருப்பில் வச்சிருக்கலாம், கடன் என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம், அவமானம் என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம், வியாதி என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம், மாந்திரிக கட்டுகள் என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம். எந்த சிறையிருப்பாய் இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவே உம்மை துதிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை துதித்து பாருங்கள். இயேசுவே நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது உன்னுடைய எல்லா சிறையிருப்புகளின் கதவுகளை கர்த்தர் உடைக்கிறார். இனி நீ சுதந்திரமாய் உன் வேலைகளை செய்யலாம். அன்றைக்கு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததாம்.
ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பெரிய கடன் அசையாமல் உட்கார்ந்து ஒன்று அழிச்சிட்டு இருக்குதா, அதனுடைய எல்லா கிரியைகளை ஆண்டவர் இன்றைக்கு அசைக்கிறார். ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருக்கு, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த கடன் என்கிற அஸ்திபாரத்தை ஆண்டவர் அசைச்சு போட்டு எல்லா கடன் சிறையிருப்புகளின் உங்களை மீட்டு வெளியே எடுத்து சமாதானமாக இனி கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வியாதியின் சிறையிருப்பு, கடன் சிறையிருப்பு, மாந்திரிக சிறையிருப்பு எல்லாம் உடஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு மதுபான விரையின் சிறையிருப்பு, கஞ்சாவின் சிறையிருப்பு, எதில் இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லா தீய பழக்கங்களின் சிறையிருப்புகளை இன்னைக்கு அசைச்சு, சிறையிருப்புக்குள்ளால இருக்கிறையே அதற்கு போடப்பட்டிருக்கிற அந்த வாசல்களை நீ வெளியே வர முடியாதபடிக்கு அதுக்குள்ளேயே சுற்றி உன் காலத்தை அழிக்க நினைக்கிற அந்த பிசாசினுடைய அந்த தந்திரங்களை ஒட்டச்சி அந்த வாசலை திறந்து அழகாக ஆண்டவர் வெளியே கொண்டு வராரு. ஏசாயா 45:4 சொல்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கடந்த நாட்களிலே நீ எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை, இல்லைன்னா உன்னுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக இந்த முதல் நாளிலே அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் எல்லாம் இந்த புதிய வருஷத்தில் நான் உனக்கு கொடுப்பேன். நீ செல்வ சீமானாய் வாழ்வ, செல்வ சீமாட்டியாய் கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். இது யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி நிற்கிற உன்னை இன்றைக்கு முதல் நாளில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கைகூப்பி நின்று, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விரிவாக்கும், என் நெருக்கடிகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கோ வியாதியோ கடனோ என்னை துக்கப்படுத்தாதபடி விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிற இந்த நேரத்தில் யாபேசை கனப்படுத்தின ஆண்டவர் உன்னை கனப்படுத்த போகிறார். கை கெட்டினது வாய் கெட்டலை, எல்லாம் முடிஞ்சு வந்துச்சு. கடைசி நிமிஷத்தில் சொதப்பல் வந்துடுச்சு, எல்லாம் கடைசி நிமிஷத்தில் மிஸ் ஆச்சு. அத்தனை நாள் இதுக்காக உழைச்சேன், கடைசி நிமிஷத்தில் அது மிஸ் ஆகி போச்சு. அவைகளெல்லாம் மாறி இன்னைக்கு பிறகு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீ எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இந்த வருஷத்தில் கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் ஆண்டவரால் நிறைவேற்றப்பட போகிறது. எனவே விசுவாசத்தோடு இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டே பிரயாணம் பண்ணுங்க. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் தடைகளை உடைச்சி அற்புதங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. 2025 வருஷத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இந்த பலத்தோடே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். இந்த வருஷத்திற்குள்ளே நீர் சொன்ன இந்த ஆசீர்வாதங்களின் வாசல்களை எங்களுக்காக திறந்து நீர் எங்களை அனுப்பும், தனியாக அனுப்பாதிரும், எங்களோடு நீர் இணைந்து கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரை இணைந்து கொண்டு, ஆண்டவர் இல்லாத ஒரு வருடம் 2025 அல்ல, ஆண்டவரோடு நான் நடக்கிற ஒரு வருடம் 2022. உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்ய. இல்லைன்னா இப்பொழுது எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே ஆண்டவருக்காக கையில் கொடுத்துருக்கிறாங்களோ, ஆண்டவர்களுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளும். நாங்கள் பிடிச்சா கூட சில நேரத்தில் விட்டுற ஆண்டவரை, இந்த வருஷம் என்னை நாங்கள் பிடிக்கிறதா இல்லை, நீரே பிடித்து கொள்ளும். நீர் பிடித்து கொண்டு எங்களை இந்த புதிய வருஷத்தில் நடத்தும். நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று மோசையை பார்த்து சொன்னீர். அதே போல் செய்தீர். என் பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் இந்த வருஷத்தில் பயங்கரமான காரியங்களை செய்வீராக. நீர் சொன்னது போல இவர்கள் கரத்தை பிடித்து கொண்டு இவர்கள் வீட்டுக்குள்ளே போய் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ அத்தனை பேருக்கும் ரட்சிப்பை உடனடியாக இன்றைக்கே நீர் தருவீராக. இன்றைக்கே ரட்சணிய நாள், இதுவே என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் நாள் என்று சொன்னீரே. இந்த நேரத்தில் அவர்களுக்கு முழு ரட்சிப்பை கொடுத்து இந்த வருஷம் முழுவதும் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்தும். தொடர்ந்து வருகிற காலங்கள் எல்லாம் அவர்களை நடத்தும். இந்த நாளிலும் ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்கிறார்களோ அத்தனை சிறையிருப்பை மாற்றும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாக இறங்கி வருவீராக. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் வெண்கல கதைகளை ஒட்டச்சி இரும்பு தாழ்பாள்களை முறிச்சி
அதிலிருந்து எடுத்து என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இனி யாரிடத்திலும் என் பிள்ளைகள் போய் கையேந்தக்கூடாது. இந்த புதிய வருஷத்தில் கடன் என் பிள்ளைகளுடைய அகராதியில் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் கடன் கொடுக்கிற அளவுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த என் தேவன் என் பிள்ளைகளோடு கூட இருந்து என் பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. என் பிள்ளைகளை நீர் இயக்குவீராக. என் பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், கடன்களை அடைத்து முட்டிப்பீராக. இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசினுடைய அந்தகார திட்டங்கள், மாந்திரிக வல்லமைகளை இந்த முதல் நாளிலேயே கேன்சல் பண்ணி பிள்ளைகள் விடுதலையோடு வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இவர்களுக்கான ஆண்டவரே பொக்கிஷங்கள், புதையல்கள் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாவற்றையும் என் பிள்ளைகளுக்கு மீட்டு கொடுத்து பிள்ளைகளை கனம் பண்ணுவீராக. ஊழியத்திற்கு நாங்கள் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த முதல் நாளிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அல்ல, ஜனங்கள் உம்மை எங்களிடத்திலே பார்க்க ஒவ்வொரு ஊழியர்களிடத்திலும் நீர் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, நீர் எழுந்தருளி அவருடைய மாம்சீகம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யாமல் நீர் இருந்து பெரிதும் அனுகூலமுமான ஊழிய வாசல்களை திறந்து கொடுத்து இந்த வருஷ கடைசியில் நாங்கள் எக்கச்சக்கமான ஆத்துமாக்களை கர்த்தருக்காக அறுவடை செய்தோம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் கானான் தேசத்து ஜனங்கள் மேலே பதிந்திருந்தது போல ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பதிந்திருப்பதாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.